கராத்தில் ஒன்று கற்றுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது. நேருக்கு நேர் எதிர்க்கலாம், இல்லை தோல்வியை சந்திக்கலாம். உங்கள் கதையை நீங்கள் எழுதலாம், இல்லை வேறு யாராச்சும் உங்கள் கதையை எழுதலாம். வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா கஷ்டத்தையும் ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பெயிண்டர் தான். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெயிண்டர் தான். வாங்க. நேச்சுரலாகவே இந்த வேலை எனக்கு அமைஞ்சிருச்சு. நான் எங்கள் அப்பா வேலை செஞ்ச கான்ட்ராக்ட் கிட்ட தான் வேலை செஞ்சேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு வேறு பிளான் வச்சுருந்தது. ஒரு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடி வச்சு கான்ட்ராக்டை அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த வேலை நிலைச்சி நிற்கணுன்னா கடுமையாக உழைச்சி தான் ஆகணும். அந்த நாள் தான் லைஃப்பில் எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இந்த தொழிலில் டாப் 1 வரணும்னு. இந்த டைமில் தான் ஏஷியன் பெயிண்டோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அறிமுகமாச்சு. எம்எல்சனை எப்படி பண்ணால் வீட்டுக்கு வெளியே நான் முழுக்க இறங்கி பயிற்சி செஞ்சேன். இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இந்த பெயிண்டிங் உலகத்தில் பெரிய இடத்துல வரணும்னு இங்கே தான் முடிவு பண்ணேன். இந்த ட்ரைனிங்கில் தான் வேலை நேர்த்தியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேலை சூப்பராக இருந்தது. மற்றவங்களை விட புது டிசைன் போட ஆரம்பித்தேன். என் தொழில் சுத்தமாகிடுச்சு. என்னை அவமானப்படுத்தின அதே வாயால் என் தொழில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல வச்சிருச்சு. என் வேலை தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கிளைண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூட்டாங்க. என் கீழே நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நான் அடையணும்னு நினச்ச இடத்த இன்றைக்கி நான் அடைஞ்சிட்டேன். இது சினிமா படம் எண்டு மாதிரி இருக்குது. என் கதை இன்னும் முடியலை. ஏஷியன் பெயிண்ட் டப்பாவில் எப்போ என் கதை வந்ததோ ஒன்றும் புரியல. பக்கெட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. புல்லரிச்ச மாதிரி இருந்தது. ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. பக்கெட் மற்ற கான்ட்ராக்டர் எல்லாரும் என் கதையை பார்க்க போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் குடும்பமும் ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. எங்கள் குடும்பத்துடைய பெயரையும் உயர்த்திட்டேன். ஏஷியன் பெயிண்ட் பக்கெட் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, டேவிட் ராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு. அவ்வளோ ஈஸியாக யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த பக்கெட்டில் என் கதை வந்தது ஆரம்பம்தான். நான் விடாமுயற்சியோடு ஜெயிச்சு காட்டுவேன்.